மாவட்டம் இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலில் கார்த்திகை மாத சோமவார நிகழ்ச்சியாக சிறப்பு 1008 சங்காபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சாத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் யாக பூஜையிலும் அபிஷேக ஆராதனை நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். கோவிலுக்கு வந்த பக்தர்களுக்கு சர்க்கரை பொங்கல், சுண்டல், புளியோதரை உள்ளிட்ட அன்னதானமும் வழங்கப்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டாட்சியர் அலுவலகத்தின் நுழைவாய்வு பகுதியில் தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒன்றிணைப்பு சார்பாக ஒருநாள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் நில அளவை அலுவலர்களின் பணிச்சுமையை குறைக்க வேண்டும், குறுவட்ட அளவுகளை தரம் உயர்த்த வேண்டும், களப்பணியாளர்களாக செய்யும் அனைத்து வித பணிகளையும் கணக்கில் கொண்டு ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கீழவடகரை ஊராட்சி பகுதியில் கடந்த 40 ஆண்டுகளுக்கும் மேலாக வீடு கட்டி குடியிருந்து வரும் வீடுகளுக்கு அரசு பட்டா வழங்க கோரியும், நிறுத்தி வைத்துள்ள பத்திரப்பதிவை முறைப்படுத்த கோரியும் கீழவடகரை ஊராட்சி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் மேலப்பட்டியை சேர்ந்த விவசாயி பழனிவேல் என்பவரது விவசாய நிலத்தில் பலர் ஆக்கிரமிப்பு செய்திருந்த நிலையில் கடந்த 1 ஆண்டாக நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் தொடர்ந்து மனு அளித்து வந்துள்ளார். ஆனால் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லாததால் மனுவை மாலையாக கழுத்தில் அணைந்து கொண்டு வினோத முறையில் மனு அளிக்க வந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. நாமக்கல் மாவட்டம் கங்கநாயக்கன்பட்டியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ள நிலையில் அவர்களுக்கு ஆழ்துளை கிணறு மூலம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கப்பட்டு குடிநீர் விநியோகம் நடைபெற்று வந்துள்ளது. கடந்த 1 மாத காலமாக சரியாக குடிநீர் வராததால் இன்று நாமக்கல் மோகனூர் சாலையில் கங்கநாயக்கன்பட்டி ஊர் பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் காவல்துறையினரின் பேச்சுவார்த்தைக்கு பிறகு மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. சென்னை அடுத்த குரோம்பேட்டையில் இந்து திராவிட மக்கள் கட்சியின் மாநில பொதுக்குழு கூட்டம் மற்றும் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தேசிய தலைவர் ரமேஷ் பாபுஜி, பல்லாவரத்தில் குடிநீரால் பாதிக்கப்பட்டு 3 பேர் உயிரிழந்த நிலையில் அவர்களுக்கு தமிழக அரசு 1 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை உட்பட 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும், இந்து கடவுளான ஐயப்பனை இழிவாக பாடிய இசைவாணியை கைது செய்ய கோரியும் வள்ளுவர் கோட்டத்தில் வருகின்ற 12ஆம் தேதி இந்து மக்கள் திராவிட கட்சியின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தெரிவித்தார். இந்த தமிழக அரசினுடைய முதல்வர், துணை முதல்வர் சுற்றுப்பயணம் செய்து அவர்களுக்கு நிவாரணம் செய்ய வேண்டும், மத்திய அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று மத்திய அரசின் மீது குறை கூறிக்கொண்டு தமிழக மக்களுக்கு நிவாரணம் செய்யாமல் காலம் கடத்தக்கூடாது, இதனை உடனடியாக செய்ய வேண்டும். அரசு மழைக்கு முன்பாக நாங்கள் அனைத்தும் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டுள்ளனர். நீங்கள் இந்த பிஸ்கட் வழங்குவது, போட்டை எடுத்துக்கொண்டு தண்ணீரிலே மிதந்து செல்வது இதுவல்ல பாதுகாப்பு. முன்னெச்சரிக்கையாக நதிகளை எல்லாம் தூர்வாரி நீரானது நேராக கடலிலே கலக்கக்கூடிய செயலை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த அரசு எடுத்திருக்க வேண்டும். இந்த அரசுக்கு புயலினுடைய சீற்றத்தை கவனத்திலே கொள்ளாமல் இருந்ததற்கு கண்டனத்தை எங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக அரசு கடந்த 10 ஆண்டுகளாக கடலூர் மாவட்டம் புவனகிரியில் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பதிவுத்துறை அலுவலக பணியாளருக்கு பணி பாதுகாப்பு வேண்டி பணியை புறக்கணித்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பதிவுத்துறை அலுவலர்கள் கையில் பதாகை ஏந்தி காலை 10 மணி முதல் 11 மணி வரை 1 மணி நேரம் பணியை புறக்கணித்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நில அளவையர்கள் பணிகளை புறக்கணித்து 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். உள்ளிருப்பு போராட்டம் காரணமாக தாலுகா அலுவலகம் வெறிச்சோடி காணப்பட்டது. இந்த போராட்டமானது ஊதிய முரண்பாடு, உரிய பதவி உயர்வு, பணிச்சுமை ஆகிய 9 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் உதகை, குன்னூர், கோத்தகிரி பகுதிகளில் மொட்டு காளான் விலை அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இதற்காக வங்கிகளில் மானியத்தின் கடன் பெற்றுள்ள விவசாயிகள் அதிக நிலப்பரப்பில் உற்பத்தியை துவங்கியுள்ளனர். 180 முதல் 250 வரை விலை கிடைத்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர்.
விழுப்புரம் மாவட்டத்தில் பெஞ்சல் புயல் காரணமாக கனமழை பொழிந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு குடியிருப்பு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்தது. பொதுமக்களின் வாழ்வாதாரமும் இதனால் பாதிக்கப்பட்டது. இதனால் பாதிக்கப்பட்ட 18வது வார்டு பொதுமக்களுக்கு திமுக சார்பில் மாவட்ட பொறுப்பாளர் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பள்ளிப்பேட்டை ஊராட்சியில் மழைநீர் வடிகால்வாய் அமைத்து தராததை கண்டித்து வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ஐயர்மலையில் புகழ்பெற்ற ரத்தினகிரீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. கழிவறையிலிருந்து மலக்கழிவுகளுடன் கலந்து கழிவுநீர் வெளியேறி வருவதால் அங்கு துர்நாற்றம் வீசுவதாக பக்தர்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். கடந்த 4 வாரங்களாக இந்த நிலை தொடர்வதாகவும் இதுகுறித்து கோவில் நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் இருந்து வருவதாகவும் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ஐயர்மலையில் உலக அமைதிக்காகவும் மக்கள் பசிப்பட்டினியின்றி வாழ்த்திட வேண்டும் என்ற தாத்தாவின் வேண்டுதலை தொடர்ந்து 15வது ஆண்டாக அவரது பேரன் 1017 மலைப்படிகளில் உருண்டு ஏறி வழிபாடு செய்து நிறைவேற்றி வருகிறார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நில அளவை களப்பணியாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிறப்பு திட்டங்களில் நிலம் எடுப்பு பணிகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள பணியிடங்களில் நில அளவை களப்பணியாளர்களை பதவி உயர்வு வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி உள்ளிருப்பு வேலைநிறுத்தம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் பெஞ்சல் மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் தமிழ்நாடு அரசின் நிவாரண அறிவிப்பில் விடுபட்ட சவுக்கு மரங்கள், நெல் உள்ளிட்ட இரவை பயிர்களுக்கு கூடுதலாக நிவாரணம் வழங்கக் கோரி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். தஞ்சாவூரில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான கராத்தே போட்டிகளில் காரைக்கால் மற்றும் நாகை மாவட்டங்களைச் சேர்ந்த 14 மாணவர்கள் மற்றும் நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த 12 மாணவர்களும் வெற்றி பெற்று தேசிய அளவில் நடைபெறும் கராத்தே போட்டியில் பங்கு பெற உள்ளனர். டெல்லியில் வரும் 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் நடைபெற உள்ள போட்டியில் பங்கேற்க உள்ள தேர்வான மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் காரைக்கால் மாவட்ட கலைஞர் மாமன்றம் சார்பில் பாராட்டி வழியனுப்பும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் புதிய பேருந்து நிலையம் இடமாற்றத்தை கைவிடக் கோரியும், நாமக்கல் பழைய பேருந்து நிலையத்திற்கு அனைத்து பேருந்துகளையும் இயக்க கோரியும், நாமக்கல் நகரில் அரசு மருத்துவமனை மீண்டும் பழைய இடத்திலேயே இயக்க வலியுறுத்தியும் தமிழக முதல்வரை சட்டமன்றத்தில் முற்றுகையிடும் போராட்டம் செய்வதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட முயன்ற 20க்கும் மேற்பட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் பட்டப்பகலில் இருசக்கர வாகனத்தை திருடி செல்லும் மர்ம நபரின் சிசிடிவி காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. காவல் நிலையம் அருகே நடந்த இந்த திருட்டு சம்பவத்தால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள ஆண்டகல்லூர் கேட் பேருந்து நிறுத்தத்தில் சேலம் நோக்கி சென்ற அரசு பேருந்தில் பெண் பயணிகளிடம் ஓட்டுநர் தரக்குறைவாக பேசியதாக கூறப்படும் நிலையில் பேருந்தை தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பெண்ணின் உறவினர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. 100க்கும் மேற்பட்டோர் பேருந்தை வழிமறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த படவேடு செண்பகத்தோப்பு அணையில் தொடர்ந்து 6வது நாளாக அணையின் உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அணைக்கு வரும் நீர் முழுவதுமாக திருப்பி உபரி நீராக வெளியேற்றப்பட்டு வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் விநாயகபுரத்தை சேர்ந்த சுரேஷ் என்பவர் மீன்பிடிக்க அருகே உள்ள ஏரிக்கு சென்றுள்ளார். நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பாததால் அக்கம் பக்கம் தேடியும் கிடைக்கவில்லை. இதனால் ஏரி அருகே சென்று பார்த்தபோது சுரேஷின் ஆடைகள் இருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்து ஆரணி தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் 9 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு சுரேஷை சடலமாக மீட்டனர். இந்த நிலையில் கணவர் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக 50க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் பகுதிக்குட்பட்ட மேற்கு தெருவை சேர்ந்த அன்பழகன், அவரது மனைவி நித்யா
இவர்கள் இருவருக்கும் திருமணமாகி 5 வருடத்திற்கு மேலான நிலையில் கடந்த 1 வருட காலமாக கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி சண்டை வந்ததாக கூறப்படுகிறது. இதில் மனவேதனை அடைந்த நித்யா தனது மகன் மற்றும் மகளுடன் கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதுகுறித்து வேப்பூர் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் சங்ககிரியில் இருசக்கர வாகன பழுது நீக்குவோர் நலசங்கம் சார்பில் உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டது. இதில் அனைவரும் ஒன்றுபோல் செயல்படுதல், மாத சந்தாவாக இருந்ததை வருட சந்தாவாக மாற்றுதல், சங்கத்தில் இருப்பவர் இறந்தால் நிதி நிவாரணம் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மதுரை மாவட்டம் மேலூர் வட்டாரத்தில் 5000 ஏக்கர் டங்ஸ்டன் சுரங்க திட்ட ஏலத்தை மத்திய அரசு ரத்து செய்ய வலியுறுத்தியும், டங்ஸ்டன் திட்டத்தை தடுத்து நிறுத்த தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வலியுறுத்தியும் கண்டன கோஷங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அரசு விரைவு பேருந்துகளுக்கு பயணிகள் வரும் வழியில் உள்ள கதவை பேருந்து நிலையத்தை பராமரிப்பு செய்யும் தனியார் நிறுவனம் மூடியதால் அரசு பேருந்துகளுக்கு வரும் பயணிகள் எண்ணிக்கை குறைந்ததாக புகார் எழுந்துள்ளது. இதனால் தனியார் நிறுவனத்தை கண்டித்து அரசு பேருந்து நடத்துனர், ஓட்டுநர் பேருந்து நிலையத்தின் நுழைவாயிலில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.